வாழ்க்கை என்பது எதிர்பாராத சந்திப்புகளின் தொகுப்பு. சில சந்திப்புகள் நம்மை மகிழ்ச்சியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். சில சந்திப்புகள் ஆழமான சிந்தனைகளுக்குள் இட்டுச் செல்லும். கவிஞர் சொன்னது போல, சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோம் என்றும் யோசிப்பதுதான் வாழ்க்கை. நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு சிலர் நேர்மறையான சிந்தனைகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் நமக்கு விட்டுச் செல்கிறார். அப்பேற்பட்ட நபரை நம்ம ஏன் இவ்வளோ லேட்டாக நம்ம சந்திச்சோம், இவரை முன்கூட்டியே நம்ம சந்திச்சிருந்தா நம் வாழ்க்கை இன்னும் அழகானதாக மகிழ்ச்சியானதாக இருந்திருக்குமே அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். இன்னும் சிலரை சந்திச்சிருப்போம், அவர் கடுமையானவராகவும் நமக்கு வழிகளை கொடுத்தவராகவும் இருந்திருப்பார். இந்தால ஏன்டா சந்திச்சோம், இந்தால சந்திக்காம இருந்திருந்தாலே நம்ம வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருந்திருக்குமே அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். ஆனால் வாழ்க்கையின் அழகு இதுதான். நாம் இவைகள் அனைத்தையும் கடந்து யோசித்து பார்த்தால் இந்த இரு வேறுபட்ட அனுபவங்களின் கலவையே வாழ்க்கையின் உண்மையான சாரம் என்பதை நம்மால் உணர முடியும். இந்த கலவையான அனுபவம் தான் நம் வாழ்க்கையின் சாரம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். முந்தைய தவறான அனுபவங்கள் தான் பிந்தைய நல் உறவுகளின் மதிப்பை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு உறவும் நம்மை செதுக்குகிறது. இதனை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு சந்திப்பையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை அதன் இயல்பிலேயே வாழ வேண்டும்.